என் கல்யாணத்தை நிறுத்திட்டில்டி, எல்லாத்தையும் போட்டு கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கிற. கடைசியில் வந்து நீ ரொம்ப பெரிய புத்திசாலி நீங்கள் காமிச்சு ஒட்டு மொத்தமாக என் கல்யாணத்தை நிறுத்திட்டில, என் வேலையை போக வச்சுட்டில. இனிமேல் எவன்டி எனக்கு பொண்ணு கொடுப்பான்? யார் எனக்கு பொண்ணு கொடுப்பா? ஒன்றும் ஆவறதில்ல. நீ தான் எனக்கு பொண்டாட்டி, இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? அப்படின்னு அவங்க அப்பாவை கேட்டு பேசாமல் தாலியை கட்டிட போகிறான் நான் பால். மதி இதில் வந்து சுரேஷ் அப்படிங்கிறத நடக்க போகுது. எப்படியும் வந்துட்டு எதுக்கு ட்ரை பண்ணலாம் நம்ம மிஸ்டர் தங்கராசு, இல்லைன்னா தங்கராசே வந்துட்டு இதை பிளான் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போகிறது உறுதி அப்படிங்கிறது தான். சரி, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே போகுது, அந்த க்ளோஸ்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது. மதியை வந்துட்டு கார்னர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். காலையில் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட பேசுது. அவங்க அப்பாட்ட வந்து கேட்குது, என்னவா என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னா, நிஜமாகவே இந்த அப்பா நிஜமாகவே ரொம்ப பாசமான அப்பா அப்படிங்கிறது தான். அதாவது கடைசி நேரம் வரைக்கும் தண்ணியிலே இழக்கவே இல்லை. இந்த பொண்ணை வந்து ஓடு அப்படின்னு விரட்டவோ எதுவும் பண்ணலை. என்னால் முடியல, நான் அதான் பண்ணேன்னு நினச்சேன். ஆனால் உன்னை வந்து நான் வந்து என்னால் வந்துட்டு விரட்டு அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவ்வளவு பொறுமையாக ஒரு அப்பா இருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்ல மனுஷனாக தான் தெரிகிறார். வழக்கமாக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக காமிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறது, நான் நினச்சேன் என்ன வந்து அதை சொல்கிறத கூட வந்துக்கிட்டு எல்லாத்தையும் கெடுத்துவிட்டாள் இவ, எல்லாம் போச்சே அப்படிங்கிறாரே தவிர, சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாரே தவிர, விட்டு போய் உருப்பிட மாட்டா, விளங்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான அப்பாவா இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நான் எப்படி பார்த்துப்பேன்? என்னது அப்போ ஒரு டெம்பரரி ஜாப் வச்சுட்டு என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நான் பார்த்துப்பேன்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுது. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்துட்டு, அவங்க அம்மா வழக்கமாக அம்மாக்கள் வழக்கமாக பிரச்சனை போடி பேசாது, நீ உன்னை இப்பட்ட பேசினாவே அவர் ப்ரெஷர் ஆகி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போல நான் கூட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு காலேஜில் வருது. காலேஜில் வந்து பையமாக உட்காந்துருக்குது. அதாவது இது வந்து டெம்பரரி ஜாப்பு, பெர்மனன்ட் ஜாப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுது. பெர்மனன்ட் ஜாப் வந்து எப்படி கிடைக்கும், பெர்மனன்ட் ஜாப்புக்கெலாம் வந்துட்டு என்ன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், நெட் எழுதணும், செட் எழுதணும், இன்டர்வியூ பண்ணணும், இதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்துட்டு யார் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது டெம்பரரியாக இருக்குது, பெர்மனன்ட் ஆக்குறேன் அப்படிங்கும்போது ஓகே, நெட்டு செட்டெல்லாம் பாஸ் பண்ணி டாக்டரேட்லாம் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்குது. அந்த பொண்ணை வந்து பெர்மனன்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கலாமா இருக்கும். அந்த பொண்ணு ஆஃபீஸில் இதில் உட்காந்துட்டு ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குது, இப்படி என்ன ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா இல்லை ஒரு பணம் ஏற்பாடு பண்ண முடியுமா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 30 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா, 30 லட்சம்லாம் ஒரு வழி இல்லைனாங்க, இல்லை ஃபைனான்ஸோடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த பொண்ணு டெம்பரரி சம்பளம், அவங்க அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, அவங்க தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருக்குது, அவங்க அம்மா ஃபிட் வைப்பு. இந்த வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், என்ன வட்டினாலும் பரவாயில்லைங்கிறது எவ்வளவு கேவலமான வார்த்தைன்னு தெரியாது. இந்த பிள்ளை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரு, இது வந்து எப்படி கட்ட முடியும், என்ன இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எனக்கு வேணும் உடனே அப்படிங்குது அந்த பொண்ணு. இப்போதைக்கு பிரச்சனையை முடித்தா போதும் அப்படிங்கிறது தான். அப்போ உடனே வந்துட்டு அந்த அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோலாம் கிடைக்காது, இதை என்ன பண்ணாலும் 5-6 லட்ச ரூபா கிடைக்குமா இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் வழி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கும்போது பிரின்ஸிபலை பார்க்க போகிறாங்க. பிரின்ஸிபலை பார்த்து வந்துட்டு இப்படி வந்து என்னமோ பேச வராங்க. பேச வரும்போது கேட்குறாங்க, எனக்கு இந்த சம்பளம் வேணும்னாக்கும் நிறைய சம்பளம் வந்தால் பரவாயில்லைன்னு பெர்மனெண்ட் ஆகாமல் இருக்கே அப்படின்னா, பெர்மனெண்ட் ஆகாமலாம் இருக்கிறதுக்கிட்டு முதல்ல இருக்கிற வேலை இருக்குமா அவனுக்கு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்னது இருக்கிற வேலை என்னன்னு கேட்டாங்க. என்னதுக்கு தங்கராசு உனக்கு என்ன பிரச்சனை? மேடம் என்னது அது வெளியே நடந்த பிரச்சனை அப்படிங்கிறாங்க. தங்கராசு வந்துக்கிட்டு நம்ம சேர்மனுக்கு எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா, அவங்க சொந்தக்காரவங்க மாதிரி. உடனே வேலை விட்டே தூக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னது வேலை விட்டே தூக்க சொல்ல, உள்ளதும் வச்சா நுள்ளக்கணான் ஆகிப்போச்சே அப்படின்னு. ஆமாம், வேலை தூக்க சொல்லிட்டாரு, அவ்வளோதான் முடிஞ்சது உனக்கு. நான் தான் சொல்லி வச்சுருக்கிறேன் எக்ஸாம்லாம் இருக்குதுன்னு, அதனால் பெர்மனெண்ட் ஆகிறதுன்னு யோசிச்சே பார்க்க வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த பொண்ணு அப்செட் ஆகி வெளியே வருது அப்படிங்கிறது தான். இதுதான் விஷயம். நாம் வந்துட்டு சேர்மன், இந்த ப்ரைவேட் காலேஜில் உள்ளது, சேர்மனுக்கு சொந்தக்காரன் வந்தால் கூட வம்புல மாட்டிப்போம் அப்படிங்கிறது தான் பெரிய ப்ராப்ளம். அது என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது தான். வந்துட்டு சொந்தக்காரனா கை கூட படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இவங்க பூராமே. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்துட்டு இப்போ வெளியே வந்துடுறாங்க, ஷாக்காகி நிற்கிறாங்க. இப்போ என்னன்னாக்கா, இந்த பொண்ணு வந்துட்டு வேலை கிடையாது, அப்பா வேலை கிடையாது, இந்த வேலையும் போகும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டுருச்சு. ஒன்றும் இல்லை, நான் ரோட்டில் நிற்கிறேன் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தான் அந்த கல்யாணத்தை நோக்கி அதை ட்ரைவ் பண்ணுறதா இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா வந்து இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த பொண்ணு வந்து சொல்லிடுது, நம்ம மலர் வந்துன்னு இடத்த விற்க ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்குது. இடத்த விற்க ஒத்துக்க மாட்டியானாக்கா அவர் சொல்கிறார், அந்த கை விளங்காதவன், இந்த சீரியலில் பார்த்தாவே கடுப்பாகிற ஒருத்தன் உண்டானாக்க நல்லா நடிக்கிற பாக்கியராஜ் தான். அவன் நல்லா நடிக்கிறான், ஆனால் ரோல் அவ்வளவு கேவலமான ஈனத்தனமான ரோல். அண்ணன் கருமத்துக்கு வாங்கி இருக்கிற கடன்லாம் வாங்குவானாமா, வாங்கிவிட்டு கடைசியில் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன இருக்குமா, பொண்டாட்டியை மதிக்க மாட்டாங்களாம், அந்த சொத்தை விட்டு வந்து வாங்கியிருப்பாங்களாம், வாங்கி விற்க சொல்கிறாங்க. விற்க முடியாது அப்படின்னாக்க கடைசி வந்து இல்லை விற்க வேண்டாம் வச்சுக்கலாங்கிறான். யார் அந்த ஒருத்தருக்கான திருட்டு போயிருக்கான சுரேஷ், 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினேன், எவ்வளோ லஞ்சம் வாங்கி வச்சுருக்கான்னு நமக்கு தெரியாது, சம்பளத்தில் 10 பைசா செலவழிக்கிறதுல எல்லாம் ஓசியில் வாங்கிட்டு இருக்கான், பழத்துலேருந்து எல்லாமே, வீட்டுக்கு 1 பைசா தர்றதில்லை.
அப்படி இருக்கிறப்ப இவனுக்கு என்ன செலவு? நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும்ல. அதெல்லாம் விட்டு நொண்ணின்ட்டு வந்துட்டு, "அண்ணி வந்துட்டு எனக்கா பாருங்க நீ தம்பின்னு சொல்லுவீங்கல்ல" அப்படிங்கிறான். "என்ன தம்பின்னு சொல்ற நீ? என் தம்பிய போய் அடிச்சவன் தானே நீ? அவங்க வீட்டு நிலம் மட்டும் உனக்கு வேணுமா? நல்லா நாக்கப்புடுங்கிற மாரி கேள்வி இருக்குது. இந்த ஆம்பள பையனுக்கு வெட்கமானம், சூடு சொரணை இல்லாம வந்துட்டு அவங்க வந்து நிற்கிறாய்ங்க. "என்னமோ பண்ணி தொலைங்கடா" அப்படின்னு சொல்லி விடுது. நிஜமாவே இப்படி ஒரு புருஷன் இருக்கிறதுக்கெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளை வந்து பிள்ளைய கூட்டிட்டு போய் இது பாட்டில் எங்கிட்டாவது ஒரு வேலையை பார்த்து நல்லா சமைக்குது. ஒரு ஹோட்டலை வச்சு பொழைச்சிக்கலாமே தவிர, இந்த மாரி மானங்கெட்டவன்லாம் வந்து குடும்பம் நடத்துங்கிற அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. அதுக்காக தான் நான் போய் பேசுகிற இடத்துலலாம் சொல்கிற முக்கியமான விஷயமே ஒன்றே ஒன்று தான். பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும், படித்து வேலைக்கு போகணும், அதுக்குன்னு காசு கையில் இருக்கணும். நீ உனக்குன்னு சம்பாதிக்கணும். உங்கள் அப்பனுக்கு வந்து கல்யாண நாளைக்கு வந்து வேஷ்டி எடுத்து கொடுக்குறது புருஷன்ட்டையோ மாமியார்ட்ட கை நிறுத்துறது வந்துட்டு இருக்கிறதுலே அசிங்கமான சமாச்சாரம். அது இந்த வளர்ந்த நாட்டில், வளர்ந்த தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு வேலைக்கு போய் கையில் சம்பாதிக்காம எவனையோ சார்ந்து இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு தான். சின்னதோ பெருசோ ஒரு சம்பளம் என் காசுன்னு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வேணும். இதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொரு தடவைக்கும் ஒன்னொன்றுக்கும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு போய் கையேந்தி நிற்கிறதுக்கு அது பிச்சைக்காரத்தனம் அப்படின்னு தான் தோணும் எனக்கு. அந்த மாதிரி தான் அந்த பிள்ளையை வச்சுருக்காங்க. இந்த பிள்ளை பேசாமல் போய் ரெஸ்டாரண்ட் நடத்தி ஒரு ஹோட்டலில் நடத்திக்கிட்டு பேசாமல் இட்லி கடை வச்சா கூட போதும், பிள்ளையை படிக்க வச்சுட்டு போயிடலாம். ஒத்த பிள்ளை தான் இந்த மாதிரி மானங்கட்ட பயில்கிட்ட இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்கியராஜை பார்த்தா அவ்வளவு கடுப்பாகுது. அப்புறம் கடைசியாக ஒத்துக்கிட்டு சரி பண்ணலான்னு பண்ணுறாங்க. இப்போ வந்து கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. மண்டபத்துக்கு கிளம்பும்போது பொண்ணு வீடு வந்துடுறாங்க. "என்னங்க மண்டபத்தில் இருக்காமல் இங்கே வரீங்க?" அப்படின்னாங்க. "இல்லைங்க வேலை கிடைக்கல." "என்ன வேலை கிடைக்கலையா? என்ன கிடைக்கல?" "இல்லை வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா தான் அது எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, மாப்பிள்ளை இப்படி ஆகி போச்சுட்டு." இப்படி ஒரு அவமானத்தில் அந்த கல்யாணத்தை முடிக்கலாமான்னு சுரேஷ் நினச்சதே சரின்னு நமக்கு தோணுது இப்போ. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ வேலைக்கு இல்லையா அப்படின்னாக்கா உடனே டக்குன்னு தாளம் பண்ணுறேன். "இல்லை வேலை கிடச்சிருச்சு, காலையில் தான் சஸ்பென்ஷனை நீக்கி எல்லாம் ஆர்டர் வந்துருச்சு, அதனால தான் சொல்லலை யாருக்கும், அதனால தான் தெரியல" அப்படின்னு சொல்லிடுறான். வந்து பிரச்சனை ஆயிடுது. எனக்கு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண அந்த ஆள் உடனே சரி அப்படின்னு எங்கே ஆர்டர்னு கூட கேட்கல. சரி அப்படின்னா சரி தான், அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு போயிடுறாரு. உங்கள் அப்பா கூட சொல்கிறாரு வேணாங்கிறாரு. இப்படி பொய் சொல்கிறீங்களேன்னு. "இல்லை அதெல்லாம் பண்ண கல்யாணம் முடிச்சுங்கிறாரு." சரி என்ன நடக்க போகுது அடுத்த நாள் என்ன நடக்கும்? போகிறாங்க, மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்தில் போய் தாலி கட்டலாங்கிற நிலங்கற்பே வந்துக்கிட்டு அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அது என்கொயரி கூப்பிட்றாங்க உங்களன்ட்டு. "என்கொயரி கூப்பிட்றாங்களா?" அப்படின்னு சொன்னோன்னே, "என்ன என்கொயரி?" "அதான் மாப்பிள்ளை வேலையில் இருக்காரா?" "ஓ என்கொயரிக்கு வரணும்யா, தாலியை கட்டணும் வந்து சேரு, உனக்கு வேலை இருக்குமா இல்லையானே நமக்கு தெரியாது, இதில் கல்யாணம் பண்ண கெத்தா பண்ணுறியா நீ? சஸ்பென்ஷன் இருக்குது, என்கொயரி இருக்குது, வேலை கிடைக்குமான்னு தெரியலங்கும்போது மாமனார் கேட்டுறாரு, பொண்ணு கேட்டுருது. சரி தாலியை கட்டி மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கும்போது, "தாலி கட்ட மாட்டேன்" அப்படின்னு இந்த பிள்ளை சொல்லிடுது. அவங்க அப்பா சொல்லிடுறாரு, "தாலிலாம் கட்ட முடியாது." "இப்போ தான் சொன்னீங்க ஆர்டர் கேன்சல் ஆச்சு." "நீங்கள் எங்கே ஆர்டர் கேன்சல் ஆச்சு? இப்போ தான் இன்னும் என்கொயரியே போகலை, வேலை இருக்குமா இல்லையானே தெரியாது." இப்படிப்பட்டாலும் தங்கராசு என்ன ஊரில் பெரிய மனுஷனா, "நீ என்ன வெள்ளை வேட்டி கட்டி ரூட்டில் திடீர நீயே?" அப்படின்னு எல்லாம் திட்டிவிட்றாங்க. திட்டிவிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற நேரத்தில் அவங்க அப்பா வரப்போறாரு. "என்னங்க இப்படி வேலையை எப்படின்னு தூக்கிட்டீங்களா, பொண்டாட்டி இப்போ என் பொண்ணு வேலையும் தூக்கிட்டீங்களாமேன்னு மன்னிப்பு கேட்க வராரு." மன்னிப்பு கேட்க வரும்போது, "சரி எல்லாம் முடிஞ்சு போச்சுல, வா நீ என்னை கல்யாணம் முடிச்சுக்க" அப்படின்னு அந்த பிள்ளை கழுத்தில் தாலியை கட்ட போகிறாங்க அப்படிங்க.